வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ தான். அதாவது நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்திய நான் சொல்லட்டா? அதாவது ஜனவரி 6ஆம் தேதி. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. சரியா? 6ஆம் தேதி ரா நெட்ஃப்ளிக்ஸ்ல டெலிகாஸ்ட் ஆக போகுதுல்ல. அதாவது WWE தரப்புலயும் சரி, நெட்ஃப்ளிக்ஸ் தரப்புலயும் சரி, ரா வந்து 3 ஹவர் ஷோ தான் டெலிகாஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஆனாலும், இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு குண்ட தூக்கி போடுற மாரி ஒரு விஷயம் என்ன அப்டின்னு கேட்டா, அதாவது 6ஆம் தேதி நடக்கப் போற அந்த மண்டே நைட் ரா வந்து 4 ஹவர்ஸா நடக்கப் போகுது. அதாவது 4 மணி நேரம் ஷோவா நடக்கப் போகுது அப்படிங்கிற மாரி இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமரா போய்க்கிட்டு இருக்கு. ஏன் எதனாலடா 3 ஹவர் ஷோ தானே. இப்ப எதுக்குடா 4 ஹவர் ஷோ அப்படின்னு கேட்டா, ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஷோவுமே சரி 4 மணி நேரம் ஷோ நடந்ததில்ல. அதாவது ரா, ஸ்மாக்டவுன் இத தான் சொல்றேனே தவிர, வேற எதுவும் நான் சொல்லல. அதாவது ஏதாவது ஒரு பேப்பர் வியூ நடக்குதுன்னா, அதுக்கான ஒரு ப்ரமோஷன் இதுக்காக அதெல்லாம் நடக்கும். அது அது தனி கருத்து அது. ஆனாலும் இந்த ராவோட அந்த ஒரு மட்டும் ஷோ மட்டும் ஏன்டா 4 ஹவர்ஸா நடக்குது அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொல்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டா, நெறைய மேட்சஸ் இருக்கு. அதாவது இப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோசிக்காவும் உலகஃபலமால அந்த ஒரு மேட்ச் இருக்கு. சிஎம் பங்க்குக்கும் செத்தோன்ஸுக்கு இருக்குது. அது இல்லாம ஜான் சீனாவோட ரிட்டர்ன் இருக்குது. அதுக்கப்புறம் லோகன் பாலோட மேட்ச் இருக்கு. லோகன் பாலோட ரிட்டர்ன் இருக்கு. அதுக்கப்புறம் நம்முடைய ரியா ரிப்லேக்கும் நம்முடைய லீவ் மார்கனுக்கும் அந்த ஒரு சாம்பியன் இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசுவாங்க. அதாவது இந்த கடந்த 30 வருஷமா அ ரா வந்து நடைமுறையில இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து யுஎஸ்ஏ நெட்வொர்க் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இந்த ரால வந்து இவ்வளவு இந்த சூப்பர் ஸ்டார்லாம் இந்தந்த ஸ்டேஜ்ல இருந்தாங்க. இந்தந்த சூப்பர் ஸ்டார்லாம் இப்ப டாப் 1 பொசிஷன்ல இருந்தாங்க. அப்படின்னு ஒவ்வொரு தலைமுறைக்கும் யார் யார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமா இருந்தா, WWE வந்து தாங்கி நிப்பாட்னா, ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஒவ்வொரு தலைமுறை வரப்பயும் இந்தந்த ரெஸ்லர் தான் இந்த WWEல ஒரு மிகப்பெரிய ஒரு தூணா இருந்தாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட ஒரு டிஸ்கஷன்லாம் அந்த ஒரு இதுல நடக்கும். அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்லாம் நடக்கும். ஏன்னா, நம்ம எதிர்பார்க்காத விஷயம். அதாவது எப்படி சொல்றேன்னு கேட்டா, இந்த ராவோட அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ஒரு ஷோ வந்து குட்டி ரெசல்மேனியா அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெசல்மேனியா கம்பேர் பண்ற அளவுக்கு இந்த ராவ வந்து புரமோட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெட்ஃப்ளிக்ஸும் அதே மாரி அதே ஒரு ஐடியால இருக்காங்க. அதே மாரி WWEயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியால இருக்காங்க. ஏன்னா, இத வந்து நம்ம கொஞ்சம் ஹிஸ்டரிய திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இப்ப 2025 ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரிங்களா? ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 40 வருஷம் 2040ன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேசுறோம்ல, அதாவது இப்போ 2025ல நம்ம பேசுறோம். அதாவது கடந்த 30 வருஷமா WWE வந்து யுஎஸ் நெட்வொர்க் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இதுல வந்து பல ரெஸ்லர் இருந்தாங்க. அதாவது ஹல்க் லோகனா இருக்கட்டும், ஸ்டோன் கோல்டா இருக்கட்டும், ராக்கா இருக்கட்டும், ராண்டி ஆர்டனா இருக்கட்டும், அப்புன்ட்டு ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார் வந்து WWE வழிநடத்துனாங்க. இப்போ வந்து நம்ம பேசுறோம்ல, இவங்க எல்லாருமே இருந்தாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த சூப்பர் ஸ்டார்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்களோட சூப்பர் ஸ்டார் முன்னாடி சொல்லியிருப்பாங்கல்ல. அது மாரி இப்ப நம்ம சொல்றோம்ல, 30 வருஷமா இருக்காங்க. அந்த ஒரு விஷயங்கள பேசுறதா இருக்கட்டும், இல்ல அடுத்த தலைமுறைக்கு வந்து இப்ப ரா வந்து இப்ப வருது அப்புட்ன்னா, இதுல என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? இவ்வளோ மாற்றங்கள் நடக்க போகும். இது வந்து நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள், பல விஷயங்கள், பல திருப்பங்கள் நடக்கும். புது புது சாம்பியன்லாம் வரும். புது ரெஸ்லர் வருவாங்க. என்னென்ன விஷயங்கள் நீங்க நெனச்சு பார்க்காத சில மர்மமான விஷயங்கள், நடைமுறைக்கே வராத விஷயங்கள் எல்லாம் கூட இந்த இதுல நடக்கும். இந்த ராவோட அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோல நடக்கும். இனிமே நடைமுறையில வரும் அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம். இப்ப நான் சொன்னேன்ல, அதாவது ரா அந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு குட்டி ரெசல்மேனியா அப்படின்னு சொன்னேன்ல, அதாவது அதாவது அத தான் சொல்றேன். நம்ப தலைமுறைய திருப்பி பார்க்குற மாரி, நம்ம கொஞ்சம் வரலாற்ற திருப்பி பார்க்குற மாரி, ரெசல்மேனியா அப்படின்னா என்னென்ன மேட்சஸ்லாம் பெஸ்ட் மேட்ச் அதாவது ஒரு அதாவது ஒரு வருஷத்தோட எல்லா சூப்பர் ஸ்டாரும் மேட்ச் பண்றாங்கன்னா, அதோட எண்ட் ஸ்டோரி அப்படின்னா அது ரெசல்மேனியா தான். அந்த ரெசல்மேனியாக்கே டஃப் குடுக்குற மாரி விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டபுள்யூயும் சரி, இப்ப நெட்ஃப்ளிக்ஸையும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான்ல இருக்காங்க. இதுதான் பிளானே. நிஜமே இதான் பிளானே. இப்ப வந்து இப்ப நான் சொல்றேன்ல, ரெசல்மேனியா பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி. இப்ப நம்ம சொல்லலாம்ல, ரெசல்மேனியா பெஸ்ட்டு. அத விட இப்ப ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ட்ட போச்சு. அந்த நெட்ஃப்ளிக்ஸ் போற அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஷோலயே வந்து இந்த மாரி விஷயங்கள் பண்ணாங்க. பல விஷயங்கள் பண்ணாங்க. இதுவும் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாரி இப்ப நம்ம பேசுவோம்ல, அந்த ஒரு பேசு பொருள் தான் இப்ப டபுள்யூக்கும் தேவ. அதே மாரி நெட்ஃப்ளிக்ஸுக்கும் தேவ. என்னதான் இருந்தாலும் அதாவது நம்ம சொல்றோம்ல, நம்ம வாழ்றது ஒரு சின்ன வாழ்க்கையா இருந்தாலும், அது 4 பேத்துக்கு தெரியிற மாரி, உலகமே நம்ம வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறோம்ல, அதுதான்டா வாழ்க்கை அப்படிங்கிற மாரி சொல்றோம்ல. அது மாரி தான் இது நாங்க வந்து என்னதான் டெலிகாஸ்ட் பண்ணாலும், எங்கள வந்து எந்த ஒரு தலைமுறையும் சரி, இவங்க பண்ணுனாங்க அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் டபுள்யூக்கும் தேவ. அதே மாரி நெட்ஃப்ளிக்ஸுக்கும் தேவ. ஆனா, இப்போ வந்து 4 ஹவர்ஸ் டெலிகாஸ்ட் ஆகப்போது. அதாவது அந்த மண்டே நைட்ரா அந்த ஒரே ஒரு நாளுக்கு மட்டும் தான் 4 ஹவர்ஸ் டெலிகாஸ்ட் ஆகும். ஏன்னா, பல விஷயங்கள் பேசுவாங்கல்ல, அதனால அது மட்டும் தான் நடக்கும் அப்படிங்கிற மாரி, இப்ப இது ஒரு ரூமரா தான் போதே தவிர, இது வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. அந்த ஒரே ஒரு நாளுக்கு மட்டும் தான் 4 ஹவர்ஸ் ஷோவா நடக்கப்போது. அதாவது 6ஆம் தேதி நடக்கப்போற அந்த மண்டே நைட் ரா மட்டுமே 4 ஹவர்ஸா நடக்கப்போது. இது வந்து முழுக்க இது ரூமரா தான் போயிட்டு இருக்கு நண்பா. இது வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. அப்படி அஃபிஷியல் நியூஸ் ஆச்சு அப்புட்ன்னா, இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நடக்கும்.
இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் வந்து சம்மந்தமே இல்லாமல் இப்போ நம்மளுடைய ட்ரூ மேக்கிட்டர் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து சேலஞ்சு பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருப்பார், சில விஷயங்கள் பண்ணியிருப்பார். அதாவது நான் வந்து என்னோடய டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டால், நான் வந்து இப்போ வந்து 2025 நான் இருக்கிறேன், குறிக்கோளோடு இருக்கேன் அப்படின்னா பிளட் லைனை சுத்தமாக அழிக்கிறது. அதாவது ஃபினிஷ் த ஸ்டோரி. அதாவது நீ சொல்லுவில கொடி ஃபினிஷ் த ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு குறிக்கோள் வந்து பிளட் லைன் அப்படிங்கிறத பிரிக்கணும், அதை அழிக்கணும் அப்படின்னா என்னோடய ஸ்டோரி. ஆனால் நீ வந்து தப்பிச்சுக்கிட்ட. அதாவது நீ வந்து இப்போ வந்து பிளட் லைன் அந்த ஒரு ஸ்டோரியில் நீ இல்லை, அதனால நீ தப்பிச்சுக்கிட்ட. ஏன்னா நீயும் கெவின் ஓவன்ஸும் ஒரு ஃபியூவில் போயிட்டுருக்கீங்க, அந்த ஒரு ட்ராக்லேயே நீ போயிரு. இந்த ஸ்டோரிக்குள்ளே நீ வந்த அப்படின்னா உன்னை ஜூஸ் புழிஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கு நம்மளோட ட்ரூ மேக்கினர் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நம்மளோட ட்ரூ மேக்கினர் சொல்லியிருக்காரு. அதாவது உங்ககிட்ட இருக்க அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனுக்காக நான் திரும்பி வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ட்ரூ மேக்கினர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன்னா இப்போ வந்து ராயல் ரம்பில் வந்து கெவின் ஓவன்ஸுக்கும் கோடிக்குமான அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் மேட்ச் இருக்குது. ஆனாலும் அது முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரூ மேக்கினர் சொல்லியிருக்காரு. அதாவது உங்ககிட்ட இருக்க அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனுக்கு நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீஸ் பண்ணிட்டு போயிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட நான் வீடியோவில் நான் சொன்னேன், அதாவது ராக் வராத பட்சத்தில், அதாவது ராக் விசஸ் கோடி மேட்ச்சு நடக்காத பட்சத்தில் நம்மளோட கோடியோட அந்த ஒரு டைட்டில் ரீஜனை நம்மளுடைய ட்ரூ மேக்கினரை கூட வச்சு முடிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய கோடி வச்சுருக்க அந்த ஒரு டைட்டிலை வந்து முடிக்கிறதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷன், எல்லா தகுதிகளுமே நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் இருக்குது. அதனால் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் கூட நம்மளுடைய ரெசல்மனியா 41 நம்மளுடைய கோடியோட அந்த ஒரு ஸ்டோரியை, அந்த ஒரு சாம்பியன், அந்த ஒரு ரீஜனை வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ட்ரூ மேக்கினருக்கும் நம்மளுடைய கோடிக்குமான மேட்ச் நடக்குமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஸ் எல்லாம் WWE இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா ரெசல்மனியா 40 வந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் நடக்க போகிற மேட்ச் நடக்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ரெசல்மனியாவுக்கு முன்னாடியே வந்து மேட்ச்லாம் நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கும் நம்மளுடைய கோடிக்கு நடந்திருக்கு. அதில் எல்லா மேட்ச்லையுமே நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் தான் வின் பண்ணியிருக்காரு தவிர ஒரு மேட்ச்சில் கூட நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வின் பண்ணல. அந்த ஃபேஸ் பண்ணி கூட இந்த ஒரு ஸ்டோரிக்கு வந்து இப்போ கொண்டுட்டு வந்து அதுக்கும் இதுக்கு லிங்க் பண்ண வச்சு நீ வந்து கூட ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கான ஒரு ஸ்டோரியை கூட இதில் கூட பில்ட் பண்ணலாம். அதாவது ராக் வந்து ரெசல்மனியா 40க்கு வராத பட்சத்தில், சரியா, வராத பட்சத்தில் நம்மளுடைய அதாவது நம்மளுடைய WWE கைவசம் இருக்கிற பிளானில் இது ஒன்று. அதாவது கோடி ரோட்ஸ் விஸ் ட்ரூ மேக்கினருக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் மேட்ச் ரெசல்மனியா 41 நடக்கும் அப்படிங்கிறது. அதாவது WWE கையில் இருக்க இன்னொரு பிளான் தவிர இந்த பிளான் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. இதுவும் நடக்கிறதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா ரெசல்மனியா 41 ட்ரூ மேக்கினர் விசஸ் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கான மேட்ச் நடந்தால் இதில் வந்து ட்ரூ மேக்கினர் நம்மளுடைய கோடியை அதாவது க்ளீனாக பீட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து. இருக்கிறதுலையே இப்போ ரொம்பவும் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத ஒரு மேட்ச் எது அப்படின்னு கேட்டால், இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் நடக்க போகிற ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சோலோ சிக்காவுக்கான அந்த ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் தான். அதுதான் யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இதில் உங்களோட லோகன் பாலே அதாவது உங்களுடைய பால் ஹெய்மன் சொல்லியிருப்பார். அதாவது இந்த ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் நடக்குது, இது எதுக்கு நடக்குது, ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருப்பார். அதாவது ரெசல்மனியா 40 வந்து நான் ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் லாஸ் பண்ணதுலேருந்து நான் வரல, நான் WWEக்கே வரல. ஏன்னா சோலோ அப்படின்னு சொல்லிக்கிறான், நான் தான் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஆனால் அவனை உருவாக்குனதே ரோமன் ரெயின்ஸ் தான். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து சோலோவை எதுக்கு உருவாக்குனா அப்படின்னு கேட்டால், அதாவது எனக்கு அடுத்தது என்னோட பிளட் லைனை வந்து வழி நடத்துறதுக்காகவும் என்னோட சங்கதி, அதாவது என்னோட தலைமுறையை வந்து தாங்கி நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரோமன் ரெயின்ஸ் வந்து மற்ற எல்லாத்தையுமே விட்டுட்டு ஜிம்மி எல்லாத்தையுமே விட்டுட்டு சோலோ தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆனால் சோலோ வந்து முழுக்க முழுக்க ரோமன் ரெயின்ஸோட நம்பிக்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொந்தக்காரனாக இல்லை. அவன் வந்து ஒரு சுயநலவாதி ஆகிட்டான். அதாவது பிளட் லைன், அதாவது ரோமன் ரெயின்ஸ் வச்சுருந்த அந்த பிளட் லைன் எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிட்டு எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு அவனுக்குன்னு தனக்கான ஒரு பிளட் லைனை உருவாக்கிக்கிட்டு அவன் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தான். ரோமன் ரெயின்ஸ் வச்சுருக்க அந்த ஒரு உலாஃபால மாலையை வச்சுக்க ஆசைப்பட்டு ஏகப்பட்ட விஷயங்களை அவன் பண்ணான். அதுக்கு நம்மளுடைய சோலோ வந்து சொல்கிற பதில் என்ன அப்படின்னு கேட்டால், நான் தான் இப்போ ட்ரைபல் சீஃப். அதாவது நீ சொல்கிற பால், அதாவது நீ இவ்வளோ தூரம் சொல்லிவிட்ட, இவ்வளோ விஷயங்கள் நீ சொல்லிட்ட, நானும் கேட்டு நடந்துக்கிட்டேன். ஆனால் இப்போ ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் நடக்க போகுது, இந்த உலகஃபல மாலை என்கிட்ட தான் இருக்குது, இப்போ நான் தான் ட்ரைபல் சீஃப். இதில் வந்து 2 ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஒன்று உன்னோட ட்ரைபல் சீஃபான உன்னோட ரோமன் ரெயின்ஸ். இதில் வந்து ஒரே ஒரு ட்ரைபல் சீஃப் தான் வெளியில் வருவான். அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் இருக்க அந்த ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் நடக்குதுல்ல, அதில் ஒரே ஒருத்தன் தான் வெளியில் வருவான். அது நான் இல்லாட்டி ரோமன். இதில் யார் வெளியில் வர்றாங்க அப்படிங்கிறது கணிக்க முடியாது. ஆனாலும் இந்த உலகஃபல மாலையை யார் வெற்றி பெற்று
கொண்டுட்டு வராங்களோ அவங்க கூட நீ வந்து வைஸ் மேனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோ சிக்காவா சொல்லிட்டார். இதில் தான் ட்விஸ்ட்டு. எதனால இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இதில் யாராச்சும் சொல்லுவீங்களா? கரெக்டாக சொல்லுங்கள், நான் கேட்குறேன். இதில் வந்து ரோமன் ரெயின்ஸு வின் பண்ணுவாராம், இல்லை சோலோ வின் பண்ணுவாராம்? இதில் 2 பேத்துக்கு இருக்கிற ஒரு பாசிபிலிட்டியை நானே சொல்லிடுறேன். ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸ் கூட அந்த உலா மலையும் இருக்கும், அதே மாதிரி பால் ஹேமனும் இருப்பார். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் சாதிக்க வேண்டிய எல்லா விஷயத்தையுமே சாதிச்சிட்டாரு. இதே நம்ம இங்கிட்டு வந்து நம்மளுடைய சோலோ பக்கம் போனோம் அப்படின்னா, சோலோ வந்து இப்போ தான் வளர்ந்து வராரு. சரியா? வளர்ந்து வரவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குற மாதிரி அந்த உலா மாலையை பிடுங்கி ரோமன் ரெயின்ஸ்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டால், அதாவது சோலோ உருவாக்குனா அந்த பிளட் லைன் 2.2 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டல்லாக போயிடும். அதனால நம்மளுடைய சோலோவையும் வின் பண்ண வைக்க முடியாது, அதே மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வின் பண்ண வைக்க முடியாது. அதனால WWE பண்ண போகிற ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஃபைனல் பாஸான இந்த ராக்கை வந்துட்டு வந்து இந்த ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச்சில் கொண்டுட்டு வந்து சஸ்பென்ஸாக நிறுத்த போகிறாங்க. அதுக்கான ஒரு ஹிண்ட்டாக WWE கொடுத்துட்டாங்க. அதே நம்மளுடைய ராக்கை வந்து அந்த 3 அப்படிங்கிற அந்த ஒரு சிம்பிளை கட்டிட்டு போனார் பேட் இல்லை, அதே சிம்பிளை வந்து இப்போ வந்து உங்களோட பால் ஹேமன் காட்டியிருக்காரு. அதாவது 3 அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காரு. அது வந்து எதை குறிக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியாது. மேபி நம்மளுடைய ராக்கை கூட குறிக்கலாம். ராக்கு 3 அப்படிங்கிறது நான், சோலோ, ரோமன். அதாவது அந்த களத்தில் வந்து நாங்கள் இருக்க போகிறோம். ரோமன் ரெயின்ஸும் சோலோவும் அந்த களத்தில் இருக்காங்க. ஃபைனலாக நான் வரேன் அப்படின்னு கேட்டால் நாங்கள் 3 பேர் தான் அப்படின்னு அதை கூட குறிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையா இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் திடீர்னு நம்ம இப்போ சோலோ சொன்னார்ல, யார் உண்மையான ட்ரைபல் ஷிஃபாக வெளியில் வராங்களோ அவங்க கூட நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோ சொன்னார்ல, திடீர்னு இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து சேவ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய சிஎம்க்கு கூட ரிட்டர்ன் வரலாம். சிஎம்க்கு கூட வந்து நம்மளுடைய சோலோவை அட்டாக் பண்ணி இப்போ நம்மளுடைய ஒரு ரோமன் ரெயின்ஸை வின் பண்ண வச்சு அந்த உலாஃபாலா மலைக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை கூட நம்மளுடைய சிஎம் பங்க் ஆக்கலாம். ஏன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறேன், ஒரு உதவியை கேட்டிருக்காரு, ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வச்சிருக்காருல நம்மளுடைய பால் ஹேமன்ட்ட. அதாவது நான் வந்து இந்த விஷயத்த பண்ணுறேன், அதாவது பிளட் லைன்லாம் அந்த 5வது மெம்பராக சர்வீசஸில் இருக்கிறேன், நீ வந்து எனக்கு இந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேவராக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் சொல்லியிருக்காரு. மேபி அதை வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் பண்ணிட்டாரு. இப்போ நம்மளுடைய பால் ஹேமன் பண்ணணும். அதனால இப்போ நம்மளுடைய பால் ஹேமனுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் கூட இந்த ஒரு மேட்ச் நடக்கும். அதாவது நான் வந்து ஒன்றை வின் பண்ண வச்சேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அதாவது திரும்பி நான் வந்து ரோமன் ரெயின்ஸை வின் பண்ண வச்சு நான் உதவி பண்ணியிருக்கேன், நீ வந்து எனக்கு வந்து ரெஸ்ல்மனியா 40ல் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு மேட்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளுடைய சிஎம் பங்க் சொல்லலாம். அப்படி சிஎம் பங்க் சொன்னார் அப்படின்னு கேட்டால், சிஎம் பங்க் விசிஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு மேட்ச் கூட ரெஸ்ல்மனியா 41 நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோக்கு மேட்ச் நடக்காதான்னு கேட்டால், அந்த மேட்ச் தான் இப்போ ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச்சில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் சோலோவோட அந்த ஒரு ஸ்டோரி திரும்பி வராது அப்படிங்கிறக்காக ரெஸ்ல்மனியா 40 கூட சிஎம் விசிஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச் நடக்கலாம். இதில் வந்து நம்மளுடைய பால் ஹேமன் வந்து எந்த பக்கம் இருக்க போகிறாரு அப்படிங்கிறதுக்கான அங்கே ஒரு ட்விஸ்ட்டை நம்மளோட WWE வைக்கலாம். அதாவது நம்மளுடைய சிஎம் கூட இல்லை ரோமன் ரெயின்ஸ் கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வைக்கலாம். எது நடந்தாலும் சரி நண்பா, அதாவது இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் போகுது, அந்த ஷோவில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அடுத்த விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம்.